ஹலோ ஹாய் கைஸ், உங்கள் எல்லாருக்குமே RSS தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் நிறைய ஹெல்பிங் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாரு. ஆனால் இவர் உலகத்திலே நம்பர் 1 யூடியூபரான மிஸ்டர் பீஸ்டோட காப்பின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா இன்றைக்கி மிஸ்டர் பீஸ்டோட நெட்வொர்க் மட்டும் 500 மில்லியன். எப்படி இவர் யூடியூப்லேருந்து இவ்வளோ பெரிய ஆளுனார் அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டர் பீஸ்ட் இவரோட ரியல் நேம் ஜிம்மி டொனால்ட்சன். 1998 அமெரிக்காவில் உள்ள நார்த் கரோலினாவில் இவர் பார்க்குறாரு. இவருக்கு சின்ன வயசுலேயே மிகப்பெரிய யூடியூபர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. அதனால 2012 மிஸ்டர் பீஸ்ட் 6000 அப்படின்ற ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் கேமிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கால் ஆஃப் டியூட்டி அண்ட் மைண்ட் கிராஃப்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ இவருக்கு ஏஜ் வந்து ஜஸ்ட் 13 தான். அப்போயே யூடியூப்பில் வைரல் ஆகணும் அப்படின்றதுக்காக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அதே டைமில் இவரோட அம்மா அப்பாவும் வந்து ஊரை வந்து சேஞ்ச் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்திருக்கு. இதனால் அப்படின்னா இவரோட அப்பா வந்து ஆர்மியில் இருந்த ரீசனால். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட அப்பா அம்மாவுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது இந்த அப்போ வந்து வீடியோஸ் வந்து பெருசாக வந்து வைரல் ஆகாத டைமில் பார்த்திங்க அப்படின்னா யூடியூபோட ஆல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, யூடியூப்பில் ஆல்ரெடி வைரல் கண்டென்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எதனால் வைரல் ஆச்சு அப்படின்றது எல்லாமே உட்காந்து பயங்கரமாக அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதாவது டே அண்ட் நைட்டாக கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஆல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, வைரல் கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் இப்படின்றத மட்டுமே உட்காந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அதாவது இவர் 2017 வரைக்குமே இந்த 5 வருஷம் வந்து இவர் யூடியூப்பில் எப்படி இந்த வைரல் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மட்டுமே உட்காந்து ஒரு சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் ஒழுங்காக சாப்பிடாம டே அண்ட் நைட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவர் ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கப்புறமா காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு எதனால் ட்ராப் அவுட் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளோட ஃபுல் டைம் ஒர்க்கே வந்து யூடியூப்பாக தான் இருக்கணும், யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் போட்டு மணி அர்ன் பண்ணுறது மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக யூடியூப்காக காலேஜை வந்து குவைட் பண்ணுறாரு. குவைட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஆனால் அப்போ வந்து இவரோட அம்மா வந்து ஒத்துக்கவே இல்லை. இருந்தாலும் அம்மாவை வந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ ஒன்று சம்மதிக்க வச்சுட்டு இவர் யூடியூப்பில் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் என்னென்ன ஃபஸ்ட்டு இவர் வந்து எப்போ ரீச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017. அதுவும் எதனால் வைரல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் எப்படி வீடியோக்கு முன்னாடி வந்து இன்ட்ரோ கொடுத்தோமோ அதே மாதிரி யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒர்ஸ்டான இன்ட்ரோ எல்லாத்தையுமே வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறாரு. இது இவருக்கு வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கிது. அதுக்கப்புறமா தான் வந்து இவர் நிறைய வந்து சேலஞ்ச் வீடியோஸ் அண்ட் கிவ்அவே வீடியோஸ் இந்த மாதிரிலாம் போடுறாரு. யூடியூப்பில் அதிகமாக சம்பாரிச்சவரும் இவர் தான் அண்ட் யூடியூப்பில் அதிகமாக செலவு பண்ணவரும் இவர் தான். ஸோ இவர் எவ்வளோலாம் செலவு பண்ணார் அண்ட் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றத ஒவ்வொன்றா சொல்கிறேன். கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் ஸ்குவிட் கேமை பார்த்துருந்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வெப் சீரிஸ். இந்த கேமில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பசங்க விளையாடக்கூடிய கேம்ஸ் எல்லாம் பெரிய ஆளுங்களை வந்து விளையாட வச்சு அதில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பெரிய வந்து கேஷ் அமௌண்ட் கொடுக்குற மாதிரியும் அண்ட் தோக்கிறவங்களை வந்து சாகடிச்சிடுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ரியல் லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணுறாரு. அதில் வந்து எப்படி இந்த ஸ்குவிட் கேமில் எத்தனை பேர் இருப்பாங்களோ அதில் எப்படி காஸ்டியூம்ஸ் வந்து போட்டுருக்காங்களோ ஸோ அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் அண்ட் அதே மாதிரி கேமை வந்து வச்சு அந்த கேமில் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணுறவங்களுக்கு ரியலாகவே கேஷ் அமௌண்ட் கொடுத்துருவாரு. அண்ட் தோக்கிறவங்களை சாகடிக்க மாட்டாங்க. ஆனால் வின் பண்ணுறவங்களுக்கு ரியலாகவே கேஷ் அமௌண்ட் கிடைச்சிடும். இந்த ஒரு யூடியூப் வீடியோவுக்காக மட்டுமே மிஸ்டர் பீஸ்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு வீடியோவுக்காக மட்டும். இதே மாதிரி தான் அவரோட ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதாவது ரேண்டமான ஒரு 50 சப்ஸ்கிரைபரை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த 50 சப்ஸ்கிரைபரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாருமே வந்து புது லேம்பர்கினி கார் மேலே கையை வைக்க சொல்லிடுவார். அந்த கையை வந்து யார் எடுக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த லேம்பர்கினி காரை வந்து கிஃப்ட் பண்ணிடுவார். ஒரு லேம்பர்கினி காரோட பேசிக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே 3 crores. இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அதாவது மிஸ்டர் பீஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் இருக்குது அண்ட் ஃப்ரான்ஸில் இருக்குது, அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டி லாங்குவேஜில் அவரோட வீடியோஸ் வந்து இருக்குது. நீங்கள் பார்க்குறதா இருந்தால் போய் பார்க்கலாம். தமிழில் கூட இருக்குது. ஆனால் என்ன ஃபுல் வீடியோ இல்லை, ஷார்ட்ஸ் மட்டும் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய காசை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுவார் யூடியூப் வீடியோவுக்காக மட்டுமே. இதனாலே வந்து இவருக்கு வந்து நிறையவே வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ இவரோட எல்லா சேனல்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா க்ரோ கணக்கில் தான் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இவரோட மெயின் சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ 23 கோடி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அண்ட் மற்ற எல்லா சேனலுமே பார்த்திங்க அப்படின்னா 3 கோடி அண்ட் 2 கோடி. ஆனால் எல்லாமே வந்து கோடிக்கு மேலே தான் இருக்குது. இவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற எந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அதாவது டிக்டாக் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை யூடியூபாக இருக்கட்டும் அண்ட் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், த்ரெட்டாப்பாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துமே வந்து மில்லியன் கணக்கில் தான் வந்து ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டார். நீங்களும் யோசிச்சு பாருங்களேன். அதாவது 5 வருஷம் 13 வயசில் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்ச பையன் எவ்வளோ வீடியோஸ் போட்டோம் ஃபாலோவர்ஸ் ஏறாமல் வியூஸ் வராமல் அண்ட் ரொம்பவே கஷ்டப்பட்டு யூடியூப்பில் எப்படியாச்சும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி 5 வருஷமாக யூடியூப்பில் வீடியோ வந்து கன்சிஸ்டன்சியாக போட்டோம். அதில் ரெவன்யூவே இல்லாமல்
அண்ட் ஃபைனலாக வந்து இன்றைக்கி வந்து யூடியூப்பில் அவர் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து கோடிக்கணக்கில் வந்து வியூஸ் போகுது. அண்ட் அவருடைய எல்லா சேனலுமே வந்து கோடிக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இவர் யூடியூப்பில் இந்த மட்டுமே மாதத்துக்கு 24 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அன்றைக்கி ஒரு வேளை இவர் வந்து பெருசாக வியூஸ் ஃபாலோ பண்ணி கிவ் அப் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இன்றைக்கி வந்து அவரால் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கவே முடியாது. இது வரைக்கும் மிஸ்டர் பீஸ்ட் யூடியூப்ல இருந்து மட்டுமே எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் சில பிராண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு, அதாவது எங்களுடைய பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ண வைக்குவாங்க இல்லையா, அதாவது கம்பெனிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி அவர் ப்ரொமோட் பண்ணுறதுல மூலிமா மட்டுமே இவருக்கு வந்து மாதம் வந்து 2 மில்லியன் வந்து டாலர்ஸில் கிடைக்குதான் அமௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி மாதத்துக்கு வந்து இவர் இந்த யூடியூப் மூலிமா மட்டுமே விளம்பரம் பண்ணுறது அண்ட் வீடியோ போட்டு ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 5 மில்லியன் சம்பாதிக்கிறாரு. இது இல்லாமல் வந்து ஆன்லைன் ஸ்டோர், அதாவது ஆன்லைன் ஸ்டோர் மூலிமா இவருடைய டிஷர்ட் லோகோ, அதாவது இவருடைய லோகோ போட்டு அந்த டிஷர்ட் செல் பண்ணி அது மூலிமா ஏர்ன் பண்ணுறாரு. அண்ட் சாக்லேட் செல் பண்ணுறாரு. அப்புறமா விர்ச்சுவல் பர்கர் ரெஸ்டாரண்ட்டும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஒரு 45 ஸ்டேட்டில் வந்து இவருடைய இந்த ஆன்லைன் வந்து பர்கர் வந்து சேல் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் வந்து மல்டிபிள் பிஸ்னஸ், அதாவது மல்டிபிள் விதமாக ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இவருடைய நெட்ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 கோடிக்கு மேலே இருக்குது. அண்ட் யூடியூபோடைய பவரை பார்த்தீங்களா. ஸோ சோஷியல் மீடியா அப்படின்னாவே இப்படி தான். ஸோ அவள் தான் மிஸ்டர் பீஸ்டோடைய லைஃப் ஸ்டோரி. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூபர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு மேபி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அண்ட் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.